If you Google child abduction in hospital, you will be horrified that in India itself, reported case itself almost one a month across from Jammu Kashmir to Kallagurchi to Bangalore to Bombay, everywhere it's happening. So it is a real threat. நம்ம வந்து என்னடா குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்குறதுலாம் சும்மா சினிமாவில் நடக்கிற கதை, நிஜமாலாம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அது நாட் ட்ரூ. நிஜமாகவே நடக்குது. அதனால நம்ம எல்லாருக்கும் அதை பற்றி தெரியறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நியூ பார்ன் ஆப்வியஸ்லி ரிஸ்க் இன்னும் ஹை. ஏன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரொம்ப குட்டி தூக்கிட்டு ஓடிடலாம். பட் ஈவன் கொஞ்சம் பெரிய பசங்களை கூட கிட்னாப் இல்லாட்டி அப்டக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நடக்கவே கூடாது. பட் நடந்தால் அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி குழந்தைய திருப்பி பேரண்ட்ஸ்கிட்ட சேஃபாக ஒப்படைக்கணுங்கிறத தான் கோட் பிங்கோட ட்ரைனிங். ஸோ ஓவர் டு த டீம். Good afternoon all. Myself Andrew. I'm a senior security officer and safety officer. லாஸ்ட் டைம் வந்து சேம் இந்த செஷனில் கோட் ரெட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு இதோ ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்காது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் டு பில்டிங், ஸோ பிளாக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். பிபிடிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோட் பிங்க், எனிஒன் நோஸ்? கோட் பிங்க் சைல்டு அப்டக்ஷன். எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பிங்க் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கோம்? பேபிஸ் அண்ட் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபார் உமன்ஸ் அண்ட் பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் பிங்க் பேட்ரோல்ஸ் நிறையா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிங்க்கில் தான் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில் ரேண்டமாக யூஸ் பண்ணுறது கோட் பிங்க் அஸ் அ சைல்டு அப்டக்ஷன் ஆர் மிஸ்ஸிங். வாட் இஸ் சைல்டு அப்டக்ஷன்? இன்டர்னாகவும் நடக்கலாம், இல்லை வந்து பர்பஸாகவும் நடக்கலாம். அண்ட் இன்சிடென்ட் ஹேப்பன் எங்கெல்லாம் நடக்கும்? இன்சிடென்ட்ஸ் எங்கெல்லாம் நடக்கும்? இன்சிடென்ட்ஸ் சைல்டு மிஸ்ஸிங் எங்கெல்லாம் நடக்கும்? ஓபி, என்ஐசியூ, வார்ட் சைட் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து லேபர் வார்ட்ஸ். இப்போ 4B தான் நமக்கு ஸ்பெஷலைஸ்டாக வச்சுருக்கோம், கைனகாலஜிஸ்ட் வார்ட். ஸோ அங்கே தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நடக்கும். சைல்டு அப்டக்ஷன் எந்த மாதிரி டைமில் சைல்டு அப்டக்ஷன் நடக்கும்? நம்மளோட கேர்லெஸ்னஸ். பேரண்ட்ஸும் பேபிஸும் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. அட்டண்டர்ஸ் வேறு எங்கேயாச்சும் ஃபுட்டு வாங்க வெளில போயிருக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் மற்ற பேஷண்ட்ஸ் கூட ஹரிபரியாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இன்டனாக யாராச்சும் வேணும்னு இன்டென்ஷனாக வந்து குழந்தைய திட்டுறவங்க நடக்கும். அண்ட் பர்பஸ் சைல்டு டிராஃபிக்ஸ் நிறைய நடக்குது. மேம் சொன்ன மாரி நிறைய சைல்டு டிராஃபிக்ஸ் நடக்குது. அதோட லிஸ்ட் அவுட்டுமே இருக்குது. ஸோ அதுமாரி நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 13 இயர்ஸ் வரையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்சோ கவர்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 18 எல்லாருமே அஸ் எ கன்சிடர் அஸ் சில்ட்ரன்ஸ். எங்கெல்லாம் இன்சிடென்ட் நடக்குன்றதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோம். லேபர் வார்ட், ஓபிடி, ஐசியூ, பீடியாட்ரிக் ஏரியா அண்ட் மதர்ஸ் ரூம். Intent and purpose to provide an appropriate response in the event infant abducted from a facility area. The emergency code used in hospital worldwide alert staff to various emergency. To use codes, code pink தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 500க்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் என்ன கொடுப்பாங்கன்னா கோட் பிங்க், எந்த ஃப்ளோ, எந்த வார்ட், எந்த ரூம், யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்டாஃப் நேம், 3 டைம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் they will receive the call 500 in a security office, telephone department
அண்ட் சிஎஸ்ஓ கேபின். அந்த 3 இடத்துல ரிசீவ் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒருத்தர் மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க. மற்ற 2 லைனில் உள்ளவங்க காலை ரிசீவ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே பேசும்போது நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னு தெரியாது, யார் என்ன ரிப்போர்ட் கேதர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸில் மட்டும்தான் மெசேஜ் ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு உங்கள் பேர் கேட்பாங்க. அண்ட் யார் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறாங்க அவங்களோட பேரும் சொல்லிடுவாங்க. இன்கேஸ் சொல்லாத போது நீங்கள் அதை கேட்டு வச்சுக்கணும். ஏன்னா ஃபால்ஸ் கால்ஸ் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி எமர்ஜென்சி கோர்ஸில் வந்து இதுமாரி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பட் இருந்தாலும் யார் இந்த ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணது, யார் க்ளோஸ் பண்ணுறதுக்காக டபுள் சைட் வி வாண்ட் டு நோ த நேம். கோட் பிங்க் ஆக்டிவேட்டட் பை வார்ட் நர்ஸ் ஆர் ஸ்டாஃப் இன்சார்ஜ் யார் இருக்காங்களோ. ஸோ கோட் ஆக்டிவேட் டயல் 500 உங்களுக்கு நம்பர் சொல்லியிருக்கேன். இமிடியேட்லி இப்போ சிஎஸ்ஓ அவைலபிள் கிடையாது. எஃப்எஸ்ஓ வில் இன்ஃபார்ம் டு எம்ஓடி. எம்ஓடி என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ் சிஸ்டம். பிஎஸ் சிஸ்டம் இப்போ ரீசெண்டாக மியூசிக்ஸ்லாம் நிறைய ரன் ஆகுது, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுமாரி ஃப்ளோர் வைஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவோம். எம்ஓடி கமாண்ட் நியூக்ளியஸ் டீம். கமாண்ட் நியூக்ளியஸ் டீம் தான் மெடிக்கல் சூப்பரண்ட், சிஓ அண்ட் ஜிஎம் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஆல் த கார்ட்ஸ் ஆன் டியூட்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏஎஸ்ஓ வாக்கியில் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா ஆல் கேட்ஸ் நீட் டு க்ளோஸ், நோ இன்கமிங், நோ அவுட் கோயிங், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இந்தமாரி சுச்சுவேஷன் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஸோ எதுக்காக இதுமாரி பண்ணுறீங்கன்ட்டு. பட் வி வாண்ட் டு டூ தட் எவ்ரி 6 months. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்னா இன்கமிங் மட்டும்தான், நோ மோர் அவுட் கோயிங் அன்டில் த கோர்ட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். இதான் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் கேட் எங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா இன் கேட், அவுட் கேட், ஸ்டாஃப் என்ட்ரி அண்ட் பார்க்கிங் கேட்ஸ். நம்ம 4-wheeler சைடில் பார்க்கிங் கேட்ஸ் கிடையாது. பட் கார்டோட பேட்ரோல்ஸ் அங்கே இருக்கும். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வில் பிளாக் தட் ஏரியா. என்ட்ரன்ஸ் அண்ட் இஆர் ரேம்ப் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் கேட்கலாம் ஃபயர் எக்ஸிட் வழியாக போயிட மாட்டாங்களான்ட்டு. எந்த ஃபயர் எக்ஸிட்டில் நீங்கள் கை வச்சாலும் இங்கே பேனலில் எங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். தட்ஸ் வாஸ் இனோவேட்டட் பை சிஓ அண்ட் ஏஜிஎம். ஸோ அதனால் என்ன ரீசன்னா ஃபயர் எக்ஸிட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா எல்லா ஃபயர் எக்ஸிட் ஏரியாவும் கேமராவில் கம்ப்ளீட் சர்வைலன்ஸில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இப்போ 4B மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா 4B கம்ப்ளீட்டாக மானிட்டரில் கொண்டு வந்துட்டு யார் என்ன டைமில் உள்ளே போயிருக்காங்க லைவாகவும் பார்க்குறதுக்கு அங்கே ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸை பார்ப்பாங்க. கன்சர்ன் டீம் மட்டும், ஏன்னா ஆப்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ், செக்யூரிட்டி டீம், எம்ஓடி, ஹவுஸ் கீப்பிங் டீம் இவங்க மட்டும்தான் உள்ள அவன் சர்ச்சிங்கில் இருப்பாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாருமே உள்ள ஆப்ரேஷனுக்கு வர மாட்டாங்க. ஒன்லி ஏஎஸ்ஓ அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஒன் கார்டு வில் கம் டு த ஸ்டாஃப் நர்ஸ். ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட வந்து ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. எந்த ரூமில் மிஸ் ஆனாங்க, குழந்தையோட ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா நியூ பார்ன் பேபிக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. எதர் பிளாக் ஆர் ஒயிட், இல்லை பர்த் மார்க் ஏதாச்சும் இருந்தால் கொடுக்கலாம், இல்லை டேக் இருந்தால் கொடுக்கலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்தமாரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணால் வில் ஈஸி டு ஃபைண்ட். குழந்தைய திருடணும்னு நினைக்கிறவங்க யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னென்ன ரூட் எல்லாம் இருக்குன்னு 2 or 3 days பேக் வந்து அவங்க சர்வைலன்ஸ் பார்த்துட்டு தான் திருட வரது எல்லாமே. ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் யாருமே உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஃபயர் எக்ஸிட்டில் கையை வச்சாலே நர்சிங் ஸ்டேஷனில் ஃபயர் எக்ஸிட்டை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் அட்டண்டன்ஸ் என்ன பண்ணால் ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு அங்கே கை வச்சுருவாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இன்டர்னலாக உள்ள ஸ்டார் கேசஸில் போகலாம். இல்லை இன்டென்ஷனலி குழந்தைய வந்து குழந்தைய கொல்லணும், ஏன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்கள என்ன குழந்தைய கொல்லணும்னு வரவங்க வேறு எம்டி ரூம்ஸில் போயிட்டு ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம்ஸ்லேயோ நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸஸில். ஸோ அது வந்து இன்டென்ஷனல் நடக்கிறது. இல்லையே சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்க குழந்தைய கடத்திட்டு வெளியில் போக தான் பார்ப்பாங்க. அண்ட் வித்தின் 3 to 5 minutesக்குள்ளே எஸ்கேப் போடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார் கேஸ்லேருந்து கீழே எடுக்கிறதுக்கே ஒரு 3 minutes ஆகிடும். ஸோ 3 to 5 minutesல அவங்க எக்ஸிட் ஆகிடுவாங்க. அந்த வித்தின் 3 to 5 minutesல நம்ம என்டையர் டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஏரியாவை க்ளோஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் ஆல் கிளியர், எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இன்கேஸ் ஆஃப் சைல்டு கிடைக்கல அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா கோடு வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் தட் ஆப்ரேஷன் நார்மலாக போயிட்டுருக்கும். இன்கேஸ் குழந்தை கிடைக்கல அப்படின்னா ஸ்டாஃப் என்ட்ரியில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் 2 கார்ட்ஸ் போடுவோம். மேலே ஃப்ளோரில் உள்ளவங்க எல்லாரையுமே கம்ப்ளீட்டாக கொண்டு ஈவன் த ஸ்டாஃப்ஸ் ஆல் என்டையர் டீம் யார் வெளியில் போனாலுமே கம்ப்ளீட்டாக அவங்க பேக்கை ஃப்ரிஸ்க் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அட்டண்டர்ஸ் பேக்லாம் நம்ம செக் பண்ணுறது கிடையாது.
பட் இந்த மாதிரி குரூஷியலான டைமில் வி வில் செக் ஆல் த பேக்ஸ் என்டையர் திங்ஸ். ஈவன் நம்ம ஸ்டாஃப்ஸே போனாலும் யாராக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் இதை மூவ் அவுட் பண்ணுவோம். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் லைன் பை லைன் டு யூ. அஃபிஷியல் ஸ்டாட்டிக்ஸ் ஃப்ரம் த NCRB மேம் சொல்லியிருந்தாங்க. சைல்ட் டிராஃபிக்கிங் ஆல்மோஸ்ட் 3 girls were reported as traffic every day in India. ஒரு நாளைக்கு 3 பெண் குழந்தைகள் ஆர் பெண்கள் சைல்ட் டிராஃபிக்கிங் பிலோ 16 years per day நடக்குது. A border study analyzed data from 2021 found that approximately 8 children were across the India. Worldwide 8 children, whether male or female. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருவோம். டிஎன்ஏன்னு ஒரு மூவி பார்த்துருக்கீங்களா ரீசெண்டாக? அதர்வாவோட மூவி. ஸோ அதில் திருடுறதை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஓல்டேஜ் லேடி கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் மெயின்லி ரீசன் உள்ளே இருக்க ஸ்டாஃபோட சப்போர்ட் இல்லாமல் வெளியில் இது ஈஸியாக நடக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. உள்ளேருந்து ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வெளியில் பண்ண முடியும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் விசிட்டர்ஸே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து இப்படி பார்க்க தான் முடியுமே தவிர யாருமே நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற மாதிரியும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி உள்ளே போய் யாருக்கும் அலோவ் பண்ணுறதே கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனீங்கன்னா தே ஓன்ட் கிவ் எனி ரெஸ்பெக்ட் டு யூ. அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். கீ டேட்டா பாயிண்ட்ஸ் இன் 2022 to 2250 ஹியூமன் ட்ராப்பிங் வாஸ் ரிப்போர்ட்டட். இது எல்லாமே அஃபிஷியலாக ரிப்போர்ட் ஆனது. நான் அஃபிஷியலாக ரிப்போர்ட் ஆனது இதோட அதிகம். ஸோ டேக் இட் இஸ் வெரி சீரியஸ். உங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு க்ரௌடடான ஏரியா போட்டு போகிறீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே மொபைல் நம்பர் தெரியாது. கிவ் யூ அ டேக். இப்போ வந்து நம்ம சைட்லேருந்து ஈவெண்ட்டு பெசன் நகரில் நடக்கும்போது வில் கிவ் யூ அ டேக் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ சைல்ட்ஸ் பிலோ வந்து 10 years யாரெல்லாம் வராங்களோ அவங்க பேரண்ட்டோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் அந்த டேக்கில் எழுதி தான் குழந்தைங்களை உள்ளே கொண்டு போகிறாங்க. அதுமாரி மிஸ் ஆன சைல்ட்ஸ் கிட்ட டைரெக்டாக போலீஸ் பூத்துக்கு வந்து ரிசீவ் ஆகி நிறைய ஹேண்ட் ஓவரிங் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரில் தீபாவளி டைம் அந்த மாதிரி க்ரௌட் மூமெண்ட் டைமில். தேங்க்யூ. இதோட தியரட்டிக்கல் முடிஞ்சிருச்சு அண்ட் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வில் ஸ்டார்ட். லட்டு குட்டி, அழகு குட்டி, செல்ல குட்டி, தங்கப்பையா தூங்குங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து வந்து எனக்கு பையன் பிறந்திருக்கா. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, க்யூட்டாக இருக்கான் பாரு. அப்பா ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணுவார், நம்ம பேசலாம். சரியா? பண்ணிட்டாரு. ஹலோ ஹலோ. இங்கே தாங்க இருக்கேன், ஒரு நிமிஷம்ங்க. கேட்குதா? ஹலோ ஹலோ. டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ. இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. சஸ்பிஷியஸ் பர்சன் வில் லீவ் அவுட். என்ன நீங்கள் கேட்கலாம் எப்படி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்கன்ட்டு. ஸோ அட்டெண்டர் வெளியில் இருக்காங்க, ஃபுட் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வந்து இப்போ அவங்க வேறு டியூட்டிஸில் ஏர்ஜில் இருக்காங்க. ஸோ காரிடோர்ஸ் ரொம்ப லென்த், நம்ம யாராலையுமே பார்க்க முடியாது. ஸோ இட் வில் டேக் டைம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோனில் காதை வச்சாங்கன்னா நம்ம எதையுமே கவனிக்க மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க பொறுமையாக பார்த்ததுக்கப்புறம் தான் she will report to the nursing staff. எப்போங்க நீங்கள் வருவீங்க? உங்களை பார்க்கணுன்ட்டு பையனும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். சீக்கிரமாக வாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சிஸ்டர் சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இங்கே பையன் வேலைங்க. லட்சுமி என் குழந்தை இருந்துச்சுங்க. உட்காரு. சிஸ்டர் ஒரு கால் வந்து ஃபோன் பேசி வந்து ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்களேன். நான் பார்க்குறேன் சிஸ்டர். என் குழந்தை சிஸ்டர் ப்ளீஸ். இங்கே தான் இருந்தாங்க, பாப்பா தொட்டில தானே இருந்தாங்க. ஃபோன் பேசி வந்து அதுக்குள்ள குழந்தைக்கு வந்து சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர். பார்க்கலாம் எங்கும் போகாது பாப்பா. வெயிட் பண்ணுங்க. பாப்பாக்கு ஐடி இருந்துச்சா? கட்டிட்டீங்களா? இருந்துச்சுங்களா? பாப்பா பையன் தானே? கண்மணி லக்ஷ்மி காலிங் 500. அடாதீங்க.
Staff Kanmani. Receiving 500. Yes, madam. Code pink, 4th floor, B block 1405. Code pink, 4th floor, B block 1405. Code pink, 4th floor, B block 1405. Message received, ma'am. ERT team calling. MOD, FSO, housekeeping supervisor, nursing supervisor. Code pink alert 4B. Code pink alert 4B. சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு, அதனால ஃபோன் பேசிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. பாப்பா தொட்டில இருந்திருக்குது. அவங்க Code pink activated. Please close the door. In gate, out gate, ER, main entrance, staff entrance. Close the door. Message received. Attention please. Code pink activated. 4th floor 1405. Attention please. Code pink activated. 4th floor 1405. Attention please. Code pink activated. 4th floor 1405. என்னாச்சு? Sister, yes, sister. சொல்லுங்க sister. எத்தனை நாள் ஆச்சு குழந்தை பிறந்த உங்களுக்கு? பையனா? ஏதாவது என்ன ட்ரெஸ் போட்டிருப்பீங்க குழந்தைக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு குழந்தை காண போய்? இப்பதானா டைம்? ஏதாவது ஒரு அப்ராக்சிமேட் டைம் சொல்லுங்க. இருங்க எல்லா இடத்துலயும் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம், க்ளோஸ் பண்ணிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பயப்படாம இருங்க. ஓகே மேடம், செக் பண்றோம். அவங்களுக்கு வந்து பேபியோட ரைட் லெக்ல ஒரு பர்த் மார்க் இருக்கு. ஓகே மேம். அதனால வந்து அதையும் செக் பண்ணிடுங்க. ஐடி பேண்டும் இருக்கு. ஓகே மேம். பிறந்த 2 days தான் ஆச்சு. எஸ் மேம், எஸ் மேம், செக் பண்றோம். என்ன ரீசனுக்காக ஸ்பெசிஃபிக் ஐடென்டி மார்க் கேட்குறோன்னா, எல்லா பிறந்த குழந்தைங்களுக்குமே பர்த் மார்க் இருக்காது. ஏன்னா நியூ பார்ன் பேபியை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிறந்த 2 நாள் குழந்தைங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க. அதனால தான் ஸ்பெசிஃபிக் மார்க். ஏன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து யாருமே வந்து அந்த ஃபுல் நியூ ட்ரெஸ்லாம் போட்டிருக்க மாதிரி காட்டன் வேறு ஏதாச்சும் கிளாத்ஸ் மட்டும் தான் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ரியலி வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் த நியூ பார்ன் பேபிஸ். அண்ட் மீன் டைம் எல்லா ரூம்ஸையுமே போயிட்டு கம்ப்ளீட்டாக கார்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ இமிடியேட்டாக எல்லாத்தையும் போய் நம்ம ஹரிபரியாக கேட்க முடியாது. சார் குழந்தை மிஸ் ஆகிடுச்சு, ஃபார் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேபி கிடச்சிருக்கு, செக் பண்ணுறோம். மதர் பாருங்க, உங்கள் பேபியை பாருங்க. ஒன் செகண்ட். மேடம் ஃபர்ஸ்ட் பேபி காட்டுங்க, செக் பண்ணி கொஞ்சம் இருங்க. இந்த குழந்தை பார்த்தா ஃபீமேல் பேபி மேல் பேபி மா இது. இருங்க செக் பண்ணி ஏங்க ஏன் குழந்தைங்க விடுங்க. இந்த குழந்தை வந்து மேல் பேபிமா, நீ ஃபீமேல் பேபின்னு சொல்ற. நீங்க மாத்து. இங்க பாருங்க. இருங்க இந்த குழந்தைக்கு மேல் இந்த பாருங்க மலர் ஹாஸ்பிட்டல் எம்ஜிஎம்ல இருந்து டேக்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி உன் குழந்தைன்னு சொல்ற? உன் குழந்தை எங்க பிறந்துச்சு அது சொல்லு. உன் குழந்தை எங்க பிறந்துச்சு? எத்தனை நாள் ஆச்சு குழந்தை பிறந்து? எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் இல்ல. இங்க பாரு 2 நாள் தான் இருக்கு பாரு. இந்த குழந்தை பிறந்து 2 நாள் தான் இருக்கு. 2 நாள். இங்க பாருங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு. இது ஐடி கார்டு இருக்கு பாரு. இத பாரு, அந்த ஐடி பேண்ட்லாம் இருக்கு பாரு. இந்த குழந்தை ஒண்ணு கிடையாது. நீ உட்காருவா, நீ உட்காரு.
ஆஃப்டர் பேபி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இஃப் இன்கேஸ் அப்சர்வேஷன் நீடாக இருந்ததுன்னா NICUல 1 days or 2 days டிபெண்ட்ஸ் அப்பான் த டாக்டர் ரெக்யர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ரியல் சுச்சுவேஷனில் இதை விட மோஸ்ட் அண்ட் நாய்ஸ் சண்டை வரதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லேடிஸ்ன்றதுனால ஓகே, ஃபீமேல் ஜென்ஸ் யாராச்சும் உள்ளே வந்துட்டாங்கன்னா அசால்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வி வாண்ட் டு டேக் நம்மளோட என்டையர் ஹாஸ்பிட்டல் சர்வேலன்ஸ் வந்து 100% செக்யூர்டாக இருக்குது. அந்த ரீசன்லால ஆல்மோஸ்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஹியர் 5 years. இது வரைக்கும் எந்த ஃபயர் இன்சிடென்ட்டும் மேஜராக ரிப்போர்ட் ஆனதில்லை. கோட் பிங்க் ஆர் எனி அதர் இன்சிடென்ட். மாஸ் கேஷுவாலிட்டி மட்டும் ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுமாரி தானே தவிர இந்தமாரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நடந்தது கிடையாது. ரெஸ்ட் ஆஃப் தட் இதுமாரி ரியல் லைஃப்பில் ஹேப்பன் ஆனதுன்னா நெக்ஸ்ட் திங் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம லெவலில் யார் இருக்காங்கன்னா அடையார் போலீஸ் ஸ்டேஷன் J2 அவங்க கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணுவோம். ஃபர்தர் ப்ரொசீடிங் அவங்க பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல். இதை ஓரம் கட்டிடுங்க. Pediatrician informed ma'am. Let's close. Stand by chair remove பண்ணிடுங்க. அது அப்படியே வச்சிருங்க. Here the court pink team and security guards ஓட நேம் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். Rest of the members எனக்கு தெரியாது. They will introduce themselves. லக்ஷ்மி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். Subhashini security team. Yamini security team. Nandini security team. Leena nursing supervisor. Kanmani NICU. மரியம்மா 4th B இன்சார்ஜ். Tapos security team. Sultan ASO. Regina Mary MOD. Subulakshmi NICU staff. Ranjita ECG technician. And very thanks to Mr. Vinod, our team leader, and the presentation completely ready பண்ணது அவர் தான். ஆக்சுவலி நைட் ஷிஃப்ட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணார் இந்த லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இதையும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ கெர்லி டு கம் அண்ட் ஒன்ஸ் அகேன் அண்ட் தேங்க் டு கற்கந்து டீம். ஏன்னா if you are a child abductor, the first thing you'll do is remove the tag, right? So அது பாப்பா கிடச்சிச்சு டேக் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? It completely closed, ma'am. I am the thief, I'll remove the tag first. And நம்ம newborn நல்லா வட மாதிரி லுக்கான போட்டுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் மேம் நான் சொன்னது அதுதான். யார் திருட வரணும்னு ஐடென்டிஃபிகேஷன் அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா 2 days பேக்கே வந்து உள்ள சர்வைலன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. என்ன குழந்தை கையில் என்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க வந்து என்ன திருட வரவும் வந்து சும்மா வர மாட்டான். எதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போனாலே எந்த டோர் ஓப்பன் பண்ணணும் எங்கே போகணும். ஸோ ஒரு குழந்தை கையில் இருக்க டேக் ஈஸிலி தே கட் த டேக் அண்ட் போயிடுவாங்க வெளியில். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேகை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க குழந்தை பிறந்து 1 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது அது 2 நாள் குழந்தைன்னு சொல்லிட்டு. அவங்க மேல் சொன்னாங்க, அவங்க ஃபீமேல் சொன்னாங்க, நம்மளது மேல் பேபி. அதை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். பர்த் மார்க் ப்ராபப்லி எந்த குழந்தைங்க வந்து வெளியில் கொண்டு போகிறாங்கன்னா கம்ப்ளீட்லி வி வில் ஸ்டாப் அண்ட் ஐடென்டிஃபைட் வித் த நர்சிங் ஸ்டாஃப் அண்ட் அவங்க மதரை கூட கீழே கொண்டு வந்துடும். ஒரு 2 days ஆர் 1 month ஆர் 2 month அந்த டேட்டில் போகிற குழந்தைங்க எல்லாத்தையுமே. ஸோ அவங்க கேட்கலாம் எதுக்கு செக் பண்ணுறீங்க, ஒரு பேபி மிஸ்ஸிங் மேம், அதுக்காக ஜஸ்ட் ஒரு சர்வேலன்ஸ்க்காக செக் பண்ணுறோன்னா தே வில் சப்போர்ட் அஸ். இப்போ இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பேபியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறீங்க? தேங்க்யூ. போலீஸ் யாரை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸ்டாஃப் நர்ஸா இல்லை செக்யூரிட்டியா? இல்லை செக்யூரிட்டி. எந்த டைம், எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க ஆஃப்டர் கோட்?
இன்கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் பார்க்கணும். எந்த ஒரு கேசஸ்க்குமே சரி, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகட்டும், தெஃப்ட் ஆகட்டும், எந்த ஒரு விஷயமா ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவுட் சைட் பர்சன், எதுக்குமே வந்து போலீஸ்கிட்ட ஃபஸ்ட்டு போக மாட்டோம். நம்ம டீம் லெவல்லே இது முடிஞ்சிடும். அக்ராஸ் ரொம்ப எக்ஸைடாக போகுது அப்படின்னா சிஓட அப்ரூவல் அண்ட் ஏஜிஎம்மோட அப்ரூவல் இல்லாமல் டேரெக்டாக வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் போகாது. இல்லை சார், டைம் பேரியருக்குள்ள நம்ம இங்கே தான் சர்வேலன்ஸ் பண்ணிடுறோம்ல, நம்மளை தாண்டி குழந்தையோ இல்லை வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டோ வெளியில் போயிடாது. இன்கேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, லாஸ்ட் லெவல் போகும்போது தான் மீன் டைம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது. அவர்ஸ் டிபெண்ட்ஸ் இல்லை சார், தேவைப்பட்டால் மட்டும்தான். டியூ டு த ரெப்புடேஷன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல், நாளைக்கு வந்து நேம் வந்துடக்கூடாது நியூஸ் பேப்பரில். ஸோ ஃபயர் எஸ் சார். இல்லை சார், மேக்ஸிமம் இது மாதிரி இன்சிடென்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு எம்எல்சி கேஸே நமக்கு வருதுன்னு வச்சுங்களேன், நான் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு எம்எல்சி போட்டு உடனே கொடுங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க அனலைஸ் பண்ணி பேஷண்ட்க்கு எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, எப்படி நடந்தது. எஸ் இல்லை சார், அவ்வளோ ஹவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேக்ஸிமம் ½ hour. ஏன்னா அந்த ½ hourக்குள்ளே நம்ம பில்டிங்கை சர்வேலன்ஸ் பண்ணிடலாம். ஈச் பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஃப்ளோர் டு ஃப்ளோர். ஏன்னா ஸ்டார் கேசஸ் ரொம்ப சின்னது, ஃபயர் டோர் வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா இடத்துலையுமே சிசிடிவி சர்வேலன்ஸ், கம்ப்ளீட் சர்வேலன்ஸில் இருக்குது. ஸோ எங்கே எக்ஸிட் ஆகுறாங்கன்றது மெசேஜ் வந்த உடனே அங்கே டீம் தனியாக இருப்பாங்க. யார் யார் வெளியில் போகிறாங்க, சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி அதில் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் ½ hour. எஸ் மேம். எஸ் மேம், இது ஸ்பெஷலைஸ்டு கொஸ்டின். நம்ம ஸ்டாஃப்ஸே என்ன பண்ணுவாங்க, காலையில் உள்ளே வரும்போது ஹெல்மெட்டை கூட கட்டாமல் உள்ளே வந்து பஞ்ச் வச்சுட்டு போவாங்க, ஃபேஸ் மாஸ்க் போட்டு உள்ள. நாங்கள் சொல்லியிருக்கோம், பட் இது வந்து பண்ணக்கூடாது. ஆனால் அட்டண்டர்ஸ் யாராச்சும் உள்ளே வராங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஹெல்மெட் வியர் பண்ணக்கூடாது, ஸ்கார்ஃப் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். வாட் சைடுமே மேம் மேக்ஸிமம் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்துருவோம். நைட் டைம்லேயே வந்து நாங்கள் கேமராவில் நர்சிங் டீம்லாம் சொல்லுவோம், லாபீஸில் வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணக்கூடாது. அட்டெண்டர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லி, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நைட் டைமில் எங்கேயுமே லாபீஸில் லைட்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா சர்வைலன்ஸ் டிஸ்டர்பன்ஸ்ன்றதுக்காக. See, this child abduction, baby abductionன்றது private hospitals ரொம்ப கம்மி சார். It's very common in government hospitals, especially women child hospital, where 40-50 babies are born every day. Yes. அங்கே அதாவது அந்த க்ரௌடில் இட்ஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஐ மீன் த அட்வைஸ் டு மதர்ஸ் என்னென்னா, they shouldn't believe strangers. Yes sir. Usually they'll come 2-3 நாள் பழகி, yes sir, definitely, ஏதாவது பால் கொண்டு வந்து கொடுத்து, சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்போ தான் இந்த மதர் வந்து அவங்ககிட்ட கொடுத்து, நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, நாங்கள் போய்ட்டு வரேன் அப்படின்னு. That's how it happens. So any of the suspicious activity இருந்ததுன்னா, even the ward nurses should observe that இதோ யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக வந்து டக்குன்னு போக மாட்டாங்க நம்ம இவங்க பண்ண மாதிரி. எஸ் சார். பட் அது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. எஸ் சார். இந்த டிஎன்ஏ மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணியிருப்பாங்க. உள்ள ஒருத்தரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த நியோனேட்டல்லேருந்து யாராலையும் கொண்டு வர முடியாது. சர்வைலன்ஸ் எங்கே இல்லை, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்வைலன்ஸ் இல்லாத இடத்துல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அதையுமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கேசஸ், லெஃப்ட் லாபிஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டார் கேஸில் இறங்கி நீங்கள் இன்னொரு ஸ்டார் கேஸ் வரதுக்குள்ளே வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாது. ஒரு ஸ்டார் கேஸ் கட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்டார் கேஸில் இறங்கும்போது அங்கே கம்ப்ளீட் சர்வைலன்ஸ் இருக்குது. எனி அதர் கொஸ்டின்ஸ்? Footprints were taken before. Now it's footprints. இதுதான் சார், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை வச்சு we can. It's a late thing தான், அதுக்குள்ளே யூஸ்வலி நடக்கிறதே கிடையாது இங்கே. If at all, it will help. It will help. But footprints இப்போ பண்ணுறதில்ல. I'll talk with sir to restart that. Sure. The dispute no one said to match the footprint. Okay, attention everybody, we've come to the exciting part. I thought we'll put together a pink quiz today. There are medical questions in this, there are general knowledge questions in this. Everybody can log on. Next page. That's the code. Please log on to www.menti.com and you can enter the code or scan the QR code on the screen. Numbers at 12, we'll start at 20.
can use the time and give yourself creative names. $19, one more. Yes, 20. First question. Pink frothy sputum classically indicates which acute medical condition? P. Pulmonary embolism, acute pulmonary edema, lung abscess or bronchiectasis? 5 people have got it right. Only 9 have participated. Internet is slow. You can try logging on to the in-house Wi-Fi. Company. You should not say that. No points for creative names then. Okay, 19 are ready now, since like the network is. Pink Himalayan salt gets its color from which mineral? Quite easy. Give it a try. Is it calcium, potassium, iron or magnesium? It's iron. It's ferric oxide. Sadly, Himalayan salt doesn't contain iodine though. There's no iodine. There's very trace elements which is not sufficient. Okay. Dr. Centipede is still on the run. Third question. Pink eye commonly refers to which infection? Is it allergic conjunctivitis, viral conjunctivitis, uveitis or keratitis? What is pink eye? Quite easy though. You can try. I told it's an infection. Why would it be allergic conjunctivitis? It's viral conjunctivitis. It's virus, so it spreads very easily also. Pink ribbon movement is globally recognized for raising awareness about what? Dr. Suman sir was here. Everybody should get 200 marks. Yes. There has been events in the hospital and all. You have to be right. You have no other go. Breast cancer. Dr. Centipede still manages to be the first one. This is a general knowledge question, quite an easy one. Try eliminating the wrong answers. Which pink flower is the symbol of Japan? Which pink flower is mostly associated with Japan? Roses, cherry blossoms, peonies or lotuses? That's the background. That's sakura flower, cherry blossom. We'll see if Dr. Centipede is still on the run. They are. Which vitamin deficiency can make your tongue look bright and glossy? This is glossitis. Which vitamin deficiency causes glossitis?
That's right, vitamin B12. So vegetarians should be careful. It's going to be interesting to find who Dr. Centipede is. Pinkish face, a buffalo hump, and central obesity all point towards what condition? It's an endocrine condition. Acromegaly, Cushing's syndrome, Addison's disease, or hypothyroidism. Very well done. Good that most of you got Cushing's syndrome right. Dr. Centipede, however, is still on the run for the first place. Looks like we're going to find out. 8th question. Again, we have a pink ribbon. International Pink Ribbon Day for Breast Cancer is observed in which month? Again, syllabus has been already leaked. You know the answer. You have to know the answer. Four of this March, November, no. Okay, to the last but next question. In neonates, pinkish umbilical discharge with foul smell suggests ophthalitis, patent urachus, and umbilical hernia, or does it suggest normal healing? Can neonates have umbilical discharge with foul smelling? Is that normal? It's not normal. If it's foul smelling, of course it's not normal. It's ophthalitis. Cake and Frosty have climbed up the leaderboard. Last question. We'll see if this changes anything. A pink puffer is a term used to describe which chronic respiratory disease? Chronic bronchitis, bronchial asthma, emphysema, or ILD, interstitial lung disease. Pink puffer. One more term is there, blue bloaters. Emphysema is the right answer. It's not chronic bronchitis. Okay, so we'll find out who has won. It's probably, no, Frosty has run faster this time. Interesting. It's Dr. Centipede. I'll give the prize. So it's Cake. Cake and Frosty are climbed. You can also join me to Give the prize. next year. Frosty. 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 Frosty யாரு? ஐயோ. அடுத்தது. Joanna. Joanna, come. And a magical rhino. There's a magical rhino. Who's magical rhino? Please identify yourself. பேர் மறந்துட்டீங்களா உங்க பேரு? Come, magical rhino, come. Clippy. There's a Clippy. Clippy. We'll have Najiha for magical moments.
Good afternoon, everyone. So it's like when you see someone smile and you smile back, it's when you smile with someone, it's not you smiling, it's your neurons communicating. Both of your neurons are getting communicated. Let's see how it is. That is the mirrors in the brain. They are called mirror neurons. So when you smile at someone, your mirror neurons are getting activated. So it's like making easy. Have you ever yawned because someone is yawning and you also yawn together? That's how your mirror neurons work. So communication is not about just talking, it's also about understanding this emotion, actions and intention. And the major role is how our brain make this possible is through the mirror neuron. So mirror neuron is a major part of your communications. So in 1992, Giacomo Rizzaletti and his team was working in the University of Parma, where they were studying the brain of monkeys only. They inserted some electrodes in the premotor cortex, so that electrodes will read what the monkey's emotions are like that. So they noticed something unexpected. When the monkeys pick up a peanut and eat, a group of neurons fired. And when the monkey saw the other monkey taking the peanuts and eating, the same type of neurons fired only. So they named it as mirror neurons. So when you do the action and when you see someone doing the same action, that neurons fire. So that is mirror neurons. Because of their action, they are called the mirror neurons. So what they do is they activate when we perform an action and we observe someone doing the same only. So this how we connect with someone through we say their intentions are good, bad, and their actions, how we get connected. So learn through imitations, like children learning to speak or walk, everything. The major role is your mirror neurons. They develop empathy and feeling for what others, and the recent researchers say the mirror neurons plays a major role in the connection between the doctors and the patient, the empathy between them, everything is because of the mirror neurons. So what the mirror neurons, if there is dysfunction in the motor, that is mirror neurons is linked to autism spectrum disorders and social communication disorder. So this the autism spectrum disorders will be having this lack of mirror neurons, so they will not have any social smile that easily. All this is because of the lack of the mirror neurons in those children. So the next time you catch yourself mirroring someone's smile or feeling their joy, remember it's your brain speaking the universal language of connections. Thank you. If you're loud to somebody, they don't show. So they don't have neurons. I tried many times.